கைலாயத்தை கைப்பற்ற முயன்ற ராவணன். வீரத்திலும் வலிமையிலும் தவ ஆற்றலிலும் நிகரற்றவன் இலங்கையின் அரசன் ராவணன். அவனது பராக்கிரமத்தால் வந்த ஆணவம் ஒரு நாள் விஸ்வரூபம் எடுத்தது. நான் நினைக்கிறதை சாதிப்பேன் என்ற கர்வத்துடன் சிவபெருமான் உரையும் திருக்கைலாய மலையையே வேரோடு பிடுங்கி எறிய துணிந்தான். தனது 20 கைகளாலும் மலையின் அடியில் புகுந்தான் ராவணன். தன் முழு பலத்தையும் திரட்டி கைலாய மலையை அசைக்கத் தொடங்கினான். மலை அதிர்ந்தது. அங்கு உறையும் சிவகணங்களும் முனிவர்களும் நடுங்கினர். ராவணனின் இந்த ஆணவச் செயலை கண்ட சிவபெருமான் ஒரு சிறு புன்னகையுடன் தன் கால் கட்ட விரலை பூமியின் மீது லேசாக அழுத்தினார். அவ்வளவுதான். இமயமே இறங்கி வந்தார் போல் கைலாய மலை பன்மடங்கு கனமாகி மலையை தூக்க முயன்ற ராவணனை அப்படியே நசுக்கியது. மலையின் பாரத்தை தாங்க முடியாமல் ராவணன் வலி தாங்கி கதறினான். பல ஆயிரம் ஆண்டுகள் அதே நிலையில் நசுங்கி கிடந்த அவன் தனது ஆணவத்தை அழித்து பக்தி மட்டுமே நிரம்பிய உள்ளத்துடன் சிவதாண்டவ சோஸ்திரத்தை பாடினான். அந்த அற்புத பாடலை கேட்டு மனம் மகிழ்ந்த சிவபெருமான் ராவணனை விடுவித்து அவனுக்கு தமது அருட்கடாட்சத்தையும் சந்திரஹாசம் என்ற அழியாத வாளையும் பரிசளித்தார். ஆணவம் அழிந்தால் மட்டுமே ஆண்டவன் அருள் கிடைக்கும் என்பதை உலகிற்கு உணர்த்திய நிகழ்வு இது.